தனுஷ் இயக்கி நடிச்சிருந்த இட்லி கடை படம் ஆயுத பூஜையான நேத்து தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுச்சு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்துக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நடிகரா மட்டுமல்லாம இயக்குனராகவும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய தனுஷ் முதல்ல பவர் பாண்டி படத்தை இயக்கி அந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களான ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளிட்ட படங்கள்ல இயக்கியிருந்தாரு. இந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா படத்துக்கு அந்த அளவு வசூல் கிடைக்கல. இப்போ இந்த இட்லி கடை படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல தனுஷ்க்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில உருவான இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றி படமா உருவாகி இருக்கு. ரீசெண்டா வெளியான படங்களுக்கு மத்தியில தனுஷ் நடிச்ச இட்லி கடை படம் பெஸ்டா இருக்குன்னு ரசிகர்கள் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். தன்னோட சொந்த ஊர்ல ஒரு சின்ன இட்லி கடை வச்சு நடத்திட்டு வராரு ராஜ்கிரண். ஆனா அவரோட மகனான தனுஷ் கிராமத்துக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கையை சுருக்கிக்க விரும்பாம வெளிநாடு போய் பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறாரு. ஆனா கிராமத்துல வசிக்கக்கூடிய தனுஷோட அப்பா அம்மா தனக்கு பிறகு இந்த இட்லி கடையை யாரு பாத்துக்க போறாங்கன்னு கவலையோட இருக்காங்க. அந்த சமயம் தனுஷ் வெளிநாட்டை விட்டு தன்னோட கிராமத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி வந்த தனுஷ் தன்னோட தந்தையோட ஆசைப்படி இட்லி கடையை எடுத்து நடத்துறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதே போல இந்த படத்தோட OTT ரிலீஸ் குறித்த தகவலும் இணையத்தில் வெளியாகிருக்கு. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 45 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தோட OTT உரிமையை வாங்கியிருக்கிறதாகவும், இப்போ இந்த படத்துக்கு தியேட்டர்ல நல்ல வரவேற்பு கிடைக்கிறதால டிசம்பர் மாசத்துல இந்த படத்தை OTT-ல வெளியிட திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவலுக்கு அப்புறம் இன்னொரு தகவலும் வெளியாகிருக்கு. அது என்னன்னா, நேத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் குறித்த தகவலும் வெளியாகிருக்கு. அதுபடி நேத்து மட்டுமே இந்த படம் இந்திய அளவுல 10 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணிருக்கு. தமிழகத்துல 5 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கு. ஏற்கனவே இவர் நடிச்ச குபேரா படத்தோட வசூல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த வசூல் கம்மி. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இட்லி கடை படத்தோட வசூல் இன்னமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.